அம்மா அம்மா பாடா சுப்பிரமணி, வா வா வா. என்னம்மா என்ன செய்ய? சாப்பிட்டீங்களாண்ணே? என்னப்பா செய்ய போகிறேன்? பொழுதோட இங்கே தான் உட்காந்துருக்கேன். என்ன செய்ய சொல்கிறேன் என்னைய? என்னப்பா அது கையில் என்னமோ பெட்டி கணக்கிட்ட இருக்கு? அட ஆமாம்மா, உங்களுக்கு தான் வெத்தலைப்பட்டி வேணும் வெத்தலைப்பட்டி வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தியல்ல. இன்றைக்கி டவுனுக்கு அன்னைக்கிளி போனாலாம். அதோட வெத்தலைப்பட்டி இருந்ததை பார்த்துட்டு சரி நம்ம அத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்களேன்னு வாங்கிட்டு வந்திருக்கா. இந்தாங்கம்மா, நல்லா இருக்கான்னு பாருங்க. என்னது அன்னைக்கிளி வாங்கிட்டு வந்த வெத்தலைப்பட்டியா? உள்ளிக்கு வெடி உண்டு இடி உண்டு வச்சு கொடுத்துட்டாலோ? ஏண்டா சுப்பிரமணி, உன் பொண்டாட்டி இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வர மாட்டாளடா? என்னடா அது புதுக்குத்தா இருக்கு? ஏம்மா, டவுனுக்கு போயிருக்கா, நீங்கள் கேட்டனாவும் வந்திருக்கு வாங்கிட்டு வந்திருக்கா. இதுதான் ஓசியில் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பதம் பார்த்த கதைன்னு சொல்லுவாங்க, அந்த கதையால் இருக்குது. ஏதோ ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கா, திறந்து பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. சரி சரி, பார்க்குறேன். வெத்தலை பொட்டி நல்லாத்தே இருக்குது. இதை நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா மையம் அவலத்துக்கு தலையில் வைப்பானே. இந்த கதையை நம்ம எப்படி மாற்றுறதுன்னு தெரியலையே. என்னம்மா, உங்கள் மருமக உங்களுக்காண்டி ஆசையாக வெத்தலைப்பட்டி வாங்கி கொடுத்துருக்கா, திறந்து பார்த்துட்டு நல்லா இருக்கா என்னன்னு சொல்லாமல் பேசாமல் உட்காந்துருக்கியே? ஆமாம், பெரிய வெத்தலைப்பட்டி. என்ன தங்கப்பட்டியாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா? என்னமோ பெரிய இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தது மாதிரி வெத்தலைப்பட்டி வாங்கிட்டு வந்தா வெத்தலைப்பட்டி வாங்கிட்டு வந்தான்னு அப்படியே பொண்டாட்டியை பெருமை வீத்திக்கிட்டு தெரியிறவ. ஆமாம், என்ன ஓம்பட்டு காசில் தானே வாங்கிட்டு வந்தா? அவள் என்னமோ சம்பாரிச்சு வந்து வாங்கிட்டு வந்தது மாதிரி பீத்திக்கிட்டு தெரியிற. நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு தெரிஞ்சேன், அதனால் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா. என்னமோ அவள் உழைச்சிட்டு வந்த காசில் வாங்கினது மாதிரி இப்போத்தே ஆற்றிக்கிட்டு நிற்கிறேன். வெத்தலை பொட்டி நான் தான் அம்மாக்காக வாங்கிட்டு வந்தேன். சரி மருமக வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னு சொன்னால் மாமியா மேலே உள்ள பாசத்தில் வாங்கிட்டு வந்து கொடுத்தான்னு மாமியால் மருமகளும் சமாதானமாக போவாங்கன்னு பார்த்தா இவங்க அதுக்கு மேலேயே கோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னவோ போ, மாமியா மருமகளுக்குள்ள குணமே அதுதான் போல் இருக்கு. நாய் வாழை நிமித்த முடியுமா? அது மாதிரி மாமியார் கேரக்டரையும் மாற்ற முடியாது. சரிம்மா, பிடிச்சிருந்தா வச்சுக்கிறேங்க. இல்லைன்னா அன்னைக்கிட்ட கொடுத்துடுங்கம்மா, அவள் மாற்றிட்டு வேறு ஏதாவது சாமான் வாங்கிட்டு வரட்டேன். கடந்துட்டு போகுது வாங்கியாச்சு. அப்புறம் என்னத்துக்கு அதை போட்டு மாற்றிக்கிட்டு என் மயமட்டு காசு என்ன சும்மா வருக்கு ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டு வாங்குறதுக்கு? வாங்கியாச்சுல்ல, இருக்கட்டும். சரிம்மா, சரி பாருங்க, நான் அடுப்படியில் அன்னைக்கிளி என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன். வெத்தலை பொட்டிலாம் நல்லாத்தான் இருக்குது. அதுக்காண்டி அவளை நல்லவன்லாம் நம்ம சொல்ல முடியாது. உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா? என்ன என் மாமே வரையிலேயே பாட்டோட வராராட்டிருக்கு. வாசல்ல அம்மா கூட பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். வாசனை கம்மகமான மனத்து கிடந்துச்சு. சரி மாமனுக்காண்டி என் பொண்டாட்டி ஏதோ ஸ்பெஷலாக பண்ணுறா போல் இருக்குன்னு வாசனையை பிடிச்சிக்கிட்டே அடுப்படி வரைக்கும் வந்துட்டேன். ஆனால் ஆமாம் மாமா, வெயில் அடித்து கொளுத்துதில்ல, அங்கிட்டு இங்கிட்டு எல்லாருக்கும் அம்மா போடுதுன்னு வேற சொல்லிக்கிறாங்க. அதோட தான் ஆளுக்கு ஒரு டம்ளர் வெந்தய கஞ்சி கிண்டுனேன். இருங்க மாமா, இந்த எடுத்து தாரையும் குடிச்சு பாருங்க. இந்தாங்க மாமா, உங்களுக்கு பிடிக்குமேனு நல்லா கருப்பட்டி போட்டு ஏலக்காலாம் தட்டி போட்டு வெந்தய கஞ்சி கிண்டிருக்கேன். குடிச்சு பாருங்க மாமா, நல்லா கமாமான வாசமாக இருக்குது. வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டா போதும் அன்னைக்கிளி, நீங்கின்ற வெந்தய கஞ்சிக்கு இந்த மாமே அடிமட்டி. ஏன் மாமா, நான் என்னத்தை கொடுத்து நீங்கள் நல்லாலேன்னு சொல்லியிருக்கிய? அன்னைக்கிளி கையால் பச்சை தண்ணியாக இருந்தால் கூட எனக்கு தேனாமிருதமா இனிக்குதுன்னு சொல்கிற மனுஷன் நீங்கள். குடிங்க மாமா, குடிங்க. அம்பிட்டு நல்லா இருக்கலட்டி அன்னைக்கிளி. அப்புறம் மாமே உன்னைய புகழாமல் இருக்க முடியுமா? குடும்பத்துக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்து போட்டுக்கிட்டு வேலை பார்க்குற. பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்ன வேணுங்கிறத பார்த்து செய்கிற. வீட்டில் உள்ளவங்களுக்கு வெயில் காலத்தில் என்ன வேணும், மழை காலத்தில் என்ன வேணும்னு பார்த்து பக்குவம் பண்ணி குடிக்கிற பொண்டாட்டி கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும் அன்னைக்கிளி. அப்பேற்பட்ட பொண்டாட்டி கஷ்டப்பட்டு சமைக்கிறத பாராட்டணும்லட்டி, அப்போ தானே நல்லா இருக்கும். எனக்கு என்ன மாமா வேலை இருக்குது? 24 மணி நேரமும் இந்த வீட்டுக்குள்ளேயே தானே கிடக்கிறேன். நான் என்ன படிச்சிருக்கேனா ஒன்றிருக்கேனா? வேலைக்கு போய் வெட்டிக்கு போய் 10 ரூபா சம்பாரிச்சு கொண்டு வந்து உங்களுக்கு என்னால் கொடுத்து உங்களோட கஷ்டத்தை குறைக்க முடியல. வீட்டில் சும்மா இருக்கிறேன். சும்மா இருந்துக்கிட்டு இந்த பிள்ளைகளுக்கு வேணுங்கிறதையும் உங்களுக்கு வேணுங்கிறதையாவது முறையாக செஞ்சு கொடுக்கணும்ல மாமா. அதுக்கு கொடுத்த நான் இல்லாமல் இருந்தேன்னா என்னதான் சொல்லுங்கள். அதுக்கெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாராடிக்கிட்டு இருக்கியே பாருங்க. அதுதான் மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நான் ஏதாவது வேலை பார்க்கணும், இன்னும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறதே நீங்கள் இந்த மாதிரி பாராட்டையில் மாமா. என்ன வீடியோ பார்க்குற நண்பர்களே, நீங்களும் என்னை மாதிரி தானே உங்கள் மனைவிமார்கள் உங்கள் குடும்பத்துக்காக தானே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அவங்க உழைக்கிறதும் உழைப்பு தானே, சமைக்கிற வேலை தானே நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். அதையும் செஞ்சு பார்த்தா தானே தெரியும் நண்பர்களே அதோட கஷ்டம் என்னங்கிறத. நமக்கு வேணுங்கிறத பார்த்து செய்கிற பொண்டாட்டிக்கு நம்ம கொடுக்குற ஒரு சின்ன கிரெடிட்டே நம்ம என்ன சொல்கிறது தான் நல்லா இருக்குமா, அருமையாக இருக்குமா நீ செய்கிறது, சூப்பராக இருக்குமா நீ செஞ்ச சாப்பாடுன்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தையிலேயே அவங்க சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்துடுவாங்கல்ல நண்பர்களே. நீங்களும் உங்கள் மனைவிமார்கள்ட்ட இதே வார்த்தையை சொல்லி பாருங்கள், அவங்களோட ஆர்வமும் ஆசையும் இன்னும் அதிகரிக்கும். மாமா, என் தங்கச்சி இருக்கு மாசமாக இருக்கான்னு சொன்னேன்ல, அவளும் ஒரே வாந்தியாக எடுத்துக்கிட்டு ஒன்றுமே சாப்பிட முடியாமல் கிடக்கலாம். அவளுக்கு 2 ரோட்டா ஊற்றி கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் மாமா. ஏன்னைக்கிளி இதெல்லாம் மாமன்ட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? ஊற்றி கொண்டு கொடுத்துட்டு வாவுல.
ஐயோ இந்த கிளடி வேற இந்த வாசல்லையே உட்காந்துக்கிட்டு இருக்காளே, இவளை தாண்டி போகிறது பெரிய விஷயமால போச்சு. எங்கே போகிற, என்ன கொண்டுட்டு போகிற, உன் அக்கா தங்கச்சிக்கு அதை கொண்டுட்டு போகிற இதை கொண்டுட்டு போகிறேன்னு உடனே அவள் சொத்தை தூக்கிட்டு போகிறது மாதிரிலாம் ஆரம்பிச்சிடும். இந்த தூக்குவாளியில் கொண்டுட்டு போனோம்னா இந்த தூக்குவாளி நம்மளை காட்டி கொடுத்துரும். ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் ஊற்றி சேலைக்குள்ளே மறைச்சி கொண்டுட்டு போவோம். என்ன மட்டியே, என்ன இப்படி போகிற, பம்பியம்மா பம்பிக்கிட்டே போறிய என்ன? ஒன்றும் இல்லத்தே, இந்த வனசா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். வீட்டுக்குள்ளே ரொம்ப நேரமாக மனத்து கிடந்துச்சு, என்ன பலகாரம் சுட்ட? பலகாரம்லாம் ஒன்றும் சுடலத்த, உடம்பு பூரா சுகர் ஏறி போய் கிடக்குது, எங்கிட்டு பலகாரம் சுட்டு திங்கிறது. அப்புறம் போய் சேர வேண்டியதான் ஆஸ்பத்திரிக்கு. ஆமாம், பலகாரம் சுட வேண்டியதான் பலகாரம். கொஞ்சோண்டு வெயில் இருக்கேன்னு வெந்தய கஞ்சி கிண்டுனேன். உங்களுக்கு இனிப்பு போடாமல் தனியாக ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேன், அதை நீங்கள் எடுத்து குடிச்சுக்கிறங்க சரியா? கொஞ்சோண்டு அது பக்கத்தில் தேங்காய் துவையிலும் மல்லி துவையிலும் அரைச்சி வச்சுருக்கேன், உங்களுக்கு எது வாய்க்கு பிடிக்குதோ எடுத்து தொட்டுக்கிறங்க. கையை புறங்கை பின்னாடி கட்டியே வச்சுக்கிட்டு இருக்கிய, எவளுக்கு இந்த வெந்தய கஞ்சியை ஊற்றி கொண்டுட்டு போகிற? கிளவி கண்ணு தெரியலைன்னு சொல்கிறா. புறங்கைக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்த வெந்தய குஞ்சியை முதற்கொண்டும் கண்டு ஒழிச்சிடறாயா? ஒன்றும் இல்லை, கைக்கு பின்னாடி என்ன இருக்குது, வெறுங்கையத்தையும் சும்மா பின்னாடி கட்டிக்கிட்டு நிற்கிறேன். ஆமாம், கொண்டுட்டு போக வேண்டியதேன். இங்கே இருக்கிற சொத்தும் சுகத்தையும் அள்ளி கொண்டு போய் நான் என்ன எங்கள் அப்பா வீட்டிலேயே கொடுத்துட்டு வர போகிறேன். வெறுங்கையுதேன், ஒன்றும் இல்லை. இவன் அடைய ஒரு திணுசா நடக்கிறாளே, என்னத்தை மூடி முறைச்சி எவட்ட கொண்டு போய் கொடுக்க போறான்னு தெரியல. அவள் திருட்டு மொழியை பார்த்தாலே என்னத்தையும் அள்ளிக்கிட்டு போகிறது மாதிரி தானே இருக்குது. அங்கிட்ட தங்கச்சிக்காரி ஒருத்தி இருக்கால, அவளுக்கு என்னத்தையும் அள்ளி கொண்டு கொடுப்பா, அதுக்கு தான் இப்படி மூடி மூடி மறைச்சிக்கிட்டு போகிறா அவள் இருக்கு. ஆத்தாடி, 4 பச்சரிசியை ஊற போட்டு ஒரு சில்லு கருப்பட்டியை தட்டி போட்டு இந்த வேக வச்ச வெந்தய கஞ்சியை கொண்டுட்டு போகிறதுக்கு இம்புட்டு இதையும் நான் தாண்டியில் போக வேண்டியது இருக்குது. அந்த காலத்துலலாம் நம்ம என்னமோ ஒரு பொருளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் வயிற்று பிள்ளைக்காரி திடீர்னு வந்துட்டானா ஒழிக்காமல் மறைக்காமல் அவளுக்கு அந்த பொருளை தூக்கி கொடுத்து அவளை சாப்பிட வச்சிடணும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வயிற்று பிள்ளைக்காரி ஏங்கி போயிடுவான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இங்கனுக்குள்ளே இருக்கிற அக்கா தங்கச்சிகளுக்கு ஒரு பொருளை கொண்டு கொடுக்கறதுக்கு கூட மாமியாமார்களுக்கு தெரியாமல் ஒழிச்சு மறைச்சத்தையும் கொண்டு போய் கொடுக்க வேண்டியது இருக்குது. என்ன செய்யறது? இது என்ன பெரிய திரவிய பொருளை? பச்சரிசியில் வேக வச்ச வெந்தய கஞ்சி, இதை கொண்டுட்டு போகிறதுக்கு எம்பூட்டி கேள்வி கேட்குறா, என்னென்ன பேச்சு பேசுகிறா. இவ கண்ணால் பார்த்து நம்ம கொண்டுட்டு போக முடியுமா? ஆத்தாடி, என்னமோ போ. நம்ம பொண்ணா பிறந்த பாவத்துக்கு எல்லாத்தையும் அசேச பண்ணி தான் போக வேண்டியது இருக்கு. அம்மாடி இருக்கு எந்திரிமா, எந்திரிச்சு இந்த காப்பியாச்சும் குடிச்சிட்டு தோங்குமா. ஏங்க, எனக்கு ஒன்றுமே வேணான்னு சொல்லி தானே படுத்திருக்கேன். என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வாந்தியாக வருது. நான் என்ன தாங்க செய்கிறது? ஏம்மா, அதுக்காண்டி வயிற்று பிள்ளைக்காரி வெறும் வயிறாக படுக்கலாமா சொல்லு. எந்திரிச்சு இந்த காப்பியாவது குடிச்சிட்டு படு. பச்சை தண்ணியை குடித்தா கூட வாந்தி வந்துடுதுங்க. இல்லைன்னா நான் குடிக்க மாட்டேனா, எனக்கு வாய்க்கு பிடிக்கலைங்க. என்னடா மைனே, என்ன சொல்கிறான் பண்டாட்டி? இங்கே பாருங்கம்மா, ருக்கு காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடவே இல்லை. இந்த காப்பியவாவது குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துக்கடின்னு சொல்கிறேன், அதையும் கேட்க மாட்டாமல் உட்காந்துருக்குறா. ஏன் காப்பியை வாயில் வச்சு ஊட்டி விட வேண்டியதானே? காலையில் எந்திரிச்சதுலேருந்து பொண்டாட்டி பின்னாடியே அதை தின்னு இதை தின்னு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு அவள் பின்னாடியே திரியிறி. என்னடா அவளுக்கு வயிற்ற பசிச்சா அவள் எந்திரிச்சு சாப்பிட்டுக்கிற மாட்டா, நீயே அவள் பின்னாடி வளகுட்டி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறவ. உனக்கு என்ன வேலை இல்லை? என்னம்மா புரியாமல் பேசுறிய? அவளுக்கு பசிக்கிறப்ப சாப்பிடட்டும்னு பேசாமல் இருந்தா வயிற்றில் இருக்கிற பிள்ளையும்ல பட்னியாக கிடக்கும். அதை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள்? அவளுக்கு இல்லைடா அந்த அக்கறை வேணும், இல்லை அவளுக்கு இல்லை அந்த அக்கறை வேணும்னு கேட்குறேன். 10 வருஷம் கழிச்சு புள்ள உண்டாயிருக்கமே, நம்ம நல்லதை பிள்ளைதை சாப்பிடணும், நல்ல தெம்பாக இருக்கணும், புள்ள ஆரோக்கியமாக பிறக்கணும்னு அவளுக்கு இல்லை அந்த அக்கறை வேணும். நம்ம சொல்லி அவள் செய்யணும். அத்தே, என்னால் சாப்பிட முடிஞ்சா நான் சாப்பிட மாட்டேனா? பச்சை தண்ணியை குடித்தா கூட வாந்தி வந்துடுதே, நான் என்ன செய்ய சொல்லுங்க? வீட்டில் எம்புட்டு வேலை இருக்குன்னு தெரியுமா? மாடு பார்க்குறது, கண்டு பார்க்குறது, ஆடு பார்க்குறது, குட்டி பார்க்குறது, கோழி பார்க்குறது, வயக்காட்டில் போய் கீரை கொள்ளையை பார்க்குறது வரைக்கும் நான் ஒத்தாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் நீ தெம்பா சாப்பிட்டுட்டா நீனு எந்திரிச்சு பாதி வேலையை பார்க்கக்கூடாது? வயக்காட்டு வேலை பார்க்க வேணாம், வீட்டில் ஒரு பாத்திரம் விளக்கலாம், வீடு கூட்டலாம், வாசல் கூட்டலாம், வீடு துடைக்கலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையாவது பார்க்கலாம். லட்டி இப்படி சாப்பிடாம கொள்ளாமல் இழுத்து போத்திக்கிட்டு படுத்துக்கிற வேண்டியது. அப்புறம் எல்லா வேலையும் நானே பார்க்கணும்னு சொல்லி இயந்திரையில் கட்ட வேண்டியது. ஏமா, அப்புறம் உங்களுக்கு வேலை பார்க்கலன்னு சொல்லித்தான் இப்போ இருக்கோ சாப்பிட சொல்கிறீங்களோ? இத்தனை வருஷமா என்னால் முடிஞ்சிச்சு, நான் பார்க்கத்தானத்தை செஞ்சேன். இப்போ என்னால் முடியலை, அதனால தானே வந்து படுத்துக்கிறேன். அதுக்கு ஏன் இம்புட்டு பேச்சு பேசுறியத்தே? இங்கே பாருடா பரமசிவம், 10 வருஷம் கழிச்சு இவ புள்ள உண்டாயிருக்கிறதெல்லாம் எனக்கு சந்தோஷமான விஷயந்தேன். அதையெல்லாம் நான் குத்தங்குறை சொல்லலை. உன்னையும் உன் தம்பியவும் இதே வயிற்றுல தானடா பெற்றேன். நானும் வயிற்று பிள்ளைக்காரியாக இருந்து 2 பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்காமலாக இருந்தேன். அப்போல்லாம் இப்படி இழுத்து போத்துக்கிட்டு இருந்தோம்னா எங்கள் மாமியாமார்கள் எங்களை சும்மா விட்டுருவாங்களா? 2 பிள்ளைகளையும் வயிற்றுல வச்சுக்கிட்டு ஊர்பட்ட வேலை பார்த்தேன். 2 வீட்டு ஆளை ஒத்த ஆளாக பார்த்தவனா. அப்படி இருக்கிறவன் மருமக ஒரு வீட்டு வேலையை கூட பார்க்க முடியாமல் இழுத்து போத்திக்கிட்டே படுத்து கிடந்தா நான் வயசான காலத்தில் எம்பிட்டு வேலைடா பார்க்க முடியும்? ஒழுங்கு மரியாதையாக தெம்பா சாப்பிட்டுக்கிட்டு எந்திரிச்சு வீட்டில் உள்ள வேலையாவது பார்க்க சொல்லு. காட்டு வேலையோ மாட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.
எனக்கு என் பொண்டாட்டியும் வயிற்றில் இருக்கிற பிள்ளையும் சாப்பிடாம கிடக்குகளேன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வீட்டில் உள்ள வேலை பார்க்க முடியலேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியே. 10 வருஷமாக பார்த்தவளுக்கு ஒரு வருஷம் வயிற்றில் புள்ள இருக்கிற வரைக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ சங்கட்டமாக இருக்கலம்மா? சரி போங்க. அவளால் பார்க்க முடியலன்னா அவள் பார்க்குற அத்தனை வேலையை நான் பார்த்து வைக்கிறேன், நீங்கள் போங்க. ஊர் உலகத்தில் யாருமே மாசமாக இருந்ததில்லை, யாருமே புள்ள பெற்றதில்லை, யாரும் வேலை பார்த்ததும் இல்லை. இவள் ஒருத்தி தான் அதிசயமாக மாசமாக இருக்காவாரு. இப்போ தான் ஓவராக ஆட்டிக்கிட்டு இருக்கேன். அவனை காட்டி இவளை காட்டி அவன். நீ எதையும் மனசில் வச்சுக்கிறாதம்மா. அம்மா குணம் தெரிஞ்சது தானே. நீ வருத்தப்பட்டினா வயிற்றில் இருக்கிற குழந்தையும் மனசு வருத்தப்படும், சரியா? அதனால நீ எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். இந்த காப்பியை குடிச்சிட்டு வா. எந்திரிச்சு வெளியில் கொஞ்ச நேரம் காத்தாட அப்படி வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு காப்பி வேணாங்க, சொன்னா புரிஞ்சுக்கிறேங்க. நான் எதை குடித்தாலும் வாந்தி வருது, எனக்கு ஒமட்டுதுன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் காப்பியை குடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கியே. ஏம்மா இருக்கு, உனக்கு வாய்க்கு என்ன பிடிக்குது, உனக்கு என்ன சாப்பிட்ணும்னு தோணுதுனாலும் சொல்லு. மாமா கடையிலையாவது போய் வாங்கிட்டு வந்து தரமா, என்னத்தையாவது சாப்பிட்டுக்கம்மா. இப்படி கோலை பட்னியாக கிடந்தீங்கன்னா புள்ள என்னத்துக்குமா ஆகும்? எனக்கு வெல்லம் போட்டு நல்லா இனிப்பாக ஏதாவது சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குங்க. ஆனால் என்ன செஞ்சு சாப்பிட்டாலும் எனக்கு நான் செய்யும் போதே எனக்கு ஒமட்ட ஆரம்பிச்சிருது. யாராச்சும் செஞ்சு கொடுத்தா தேவலைன்னு தோணுது. யார் எனக்கு செஞ்சு கொடுக்க போகிறா? நான் என்னத்தை சாப்பிட போகிறேன்? உங்கள் அம்மா பாத்தியெல்லாம் எம்பிட்டு பேச்சு பேசிட்டு போகிறாங்கன்னு இவங்களான ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு தர போகிறாங்க. என்னவோ போங்க. இப்போ உனக்கு என்ன, நல்ல வெல்லம் போட்டு இனிப்பாக ஏதாவது செஞ்சு தரேன் அப்படி தானே? ஒரு 5 நிமிஷம் கணையே உட்காந்துரு, நான் போய் ஏதாவது உனக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். காப்பி எனக்குள்ளே வச்சுட்டு போகிறேன். நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே உனக்கு ஏதாவது குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா அந்த காப்பி எடுத்து குடிச்சரியாம்மா? சரிங்க, எனக்காக நீங்கள் எதுவும் சிரமப்பட்டு செய்ய வேணாம், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட என்ன சிரமம், நான் என்ன பெரிய அமிர்தத்தையாக செஞ்சு எடுத்துகிட்டு வர போகிறேன்? என்னத்தையோ எனக்கு தெரிஞ்ச ஸ்வீட் ஏதாவது பண்ணி கொண்டுட்டு வரேன். கொஞ்ச நேரம் உனக்குள்ள நீ அமைதியாக மட்டும் உட்காந்துரு. பாவம், என்னால் இந்த மனுஷனும் சிரமப்பட்டுக்கிட்டு கிடக்கிறாரு. என்ன செய்கிறது? யாரையாவது கூட்டிகிட்டு வந்து துணைக்கி வச்சுக்கரலாம். யாரை கூட்டிகிட்டு வர்றது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அம்மாவை கூட்டிகிட்டு வரலான்னா அங்கே உள்ள வேலையே அவங்களால பார்க்க முடியாது. இதில் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம வீட்டு வேலை பார்க்க முடியுமா? என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. எத்தே மொட்டைக்கரத்தே, என்ன செய்றீங்க? நல்லா இருக்கீங்களா? யாரு முட்டியாது? அன்னைக்கிளியா? உருவத்தை பார்த்தா அன்னைக்கிளி மாதிரி தான் தெரியுது. வாம்டி வா. ஆமாம், அன்னைக்கிளி தான் வந்திருக்கேன். ஏன் மொட்டைக்காரத்தை என்ன செய்யுது? நல்லா இருக்கீங்களா என்னன்னு உங்களை பார்க்கத்தான் வந்தேன். ஆமாட்டி, ரொம்ப பேர் அப்படியே மாமியாமார்களை பார்க்க வந்துருவீல்ல. நம்பிட்டோம். உங்கள் சின்னத்தா மக ருக்குவை தானே பார்க்க வந்தியே, அப்புறம் எங்களை பார்க்க வந்தோம்னா அப்படியே மாராயம் பண்ணுறியே. ஏத்த, என் தங்கச்சியை வந்து பார்க்க வந்தேன், உங்களையும் தான் பார்க்க வந்தேன். அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்தவ அவளை மட்டும் பார்த்துட்டு போகவா வந்தேன். இங்கே வாருங்க, வெயிலுக்கு இதமாக இருக்குமேன்னு உங்களுக்கு வெந்தய கஞ்சி கிண்டி கொண்டுட்டு வந்திருக்கேன். வெந்தய கஞ்சியா கிண்டி கொண்டுட்டு வந்த? கொண்டா வெந்தய கஞ்சி கிண்டி குடிச்சு எம்பிட்டு நாள் ஆச்சு. எங்கே உன் தங்கச்சி கொடுக்குறா? அதெல்லாம் ஒரு அளவுக்கு லாய்க்கு இல்லை. 24 மணி நேரமும் சாஞ்சு கிடக்கத்தான் சரியா இருக்கு நேரம். அடேங்கப்பா, கிழவிக்கு வாய் முழுக்க பல்லாவில் இருக்கு. இன்னும் ஒரு பல்லு கூட கட்டளை போல் இருக்கு. நல்லா முறுக்கு இருக்குன்னு நல்லா வெளுத்து வாங்கும் போல் இருக்கே கிழவி. வயிற்று பிள்ளைக்காரிக்கு ஆசாசியாக செஞ்சுட்டு வந்து சூடு ஆடுறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போகலான்னு வந்தா இந்த கிழவி வந்து நந்தி மாதிரி வாசலில் உட்காந்துக்கிட்டு எந்திரிக்காது போல் இருக்கே. கொடுத்தாத்தான் விரும்போலையே. ஏட்டிலா, வெந்தய கஞ்சி கிண்டுட்டு வந்தோம் சொன்னியே, எங்கே கையில் கொடுக்காம நீ பாட்டில் வச்சுக்கிட்டே இருக்கியே, என்ன சங்கதி? அட எடுத்து கொடு, அத்தை குடிச்சு பார்க்குறேன் எப்படி செஞ்சுருக்கேன்னு. இந்த வாரத்தை டிஃபன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து குடிச்சு என்ன கொட்டி போயிடுறேன். உள்ளேக்கு போய் தங்கச்சியை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸில் ஊற்றி கொண்டுட்டு வரேன். இங்கனக்குள்ளே காத்தாட உட்காந்து அவளை உங்களோட பேசிக்கிட்டே குடிக்கிட்டேன். செத்த கணக்குள்ளே உட்காந்துருங்கத்தே, உள்ளேக்கு போய் தங்கச்சியை கூட்டிகிட்டு வரேன். அதான் நான் பார்த்தேன், எங்கே நம்மளுக்கு தான் பாசத்தோடு கொண்டுட்டு வந்துட்டாளுகளோன்னு நினச்சேன். அவ அக்கா தங்கச்சிக்கு தானே கொண்டுட்டு வந்து கொடுப்பா. என்னோட ஒரு அக்கா தங்கச்சி பிறந்திருந்தா எனக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்துருப்பாளுங்க. 1000 இருந்தாலும் அக்கா தங்கச்சியோட பிறக்கிறது ஒரு சுகந்தேன். என்ன செய்கிறது, நம்மளுக்கு அந்த கொடுப்பனை இல்லை. என்னத்தையோ கொடுத்தாளுங்கன்னா வாங்கி நக்கிட்டு கணக்குள்ள உட்காந்து இருப்போம். சரி வேறசா போய் ஆளுக்கு ஒரு ரோட்டால் ஊற்றி எடுத்துக்கிட்டு வா. உன் தங்கச்சிக்காரவங்க ரூமுக்குள்ளே தான் படுத்து கிடக்குறாங்க, போய் பாருங்க.
சரிட்ட மருமகளை படுக்க போட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்து இப்படி திண்ணையில் உட்காந்துருக்கிற மாமியா யாருக்கு கிடைக்கும்? உங்களை மாதிரி ஒரு மாமியா எல்லாருக்கும் கிடைக்காதுட்ட. நீங்கள் மருமக மேலே எம்பிட்டு பாசம், ஊருக்கே விருந்து வச்ச மாமியாராச்சே நீங்கள். 10 வருஷமா பிள்ளை இல்லாமல் ருக்கு உண்டாயிருக்கிறத நினச்சி உங்களுக்கு இருந்தே எம்பிட்டு சந்தோஷம். அவளுக்காண்டி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பிய. இதெல்லாம் தெரிஞ்சுதானே நானும் அடிக்கடி வாரதில்ல. நம்ம அத்தையே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் சும்மா சும்மா போய் அவளை பார்க்குறோம்னு டிஸ்ட் டப்பு பண்ணக்கூடாதுன்னு இந்த பக்கம் வாரதே கிடையாது. சரித்த இருங்க, நான் போய் அவளை பார்த்துட்டு வாரேன். உள்ளைக்கு போ, வண்டியா சொல்லுவா என்னை பற்றி. இவளுக்கு வேற என்னத்தையாவது சொல்லி விட்டுட்டு போயிடுறாளுங்க, நம்மளுக்கு வேற கடுப்படிக்குது. என்ன செய்கிறது, நம்மளும் நல்ல மாமியா மாதிரியே மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். என்னம்மா இனிப்பெல்லாம் போதுமா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? நல்லா இருக்குட்டி அக்கா. காலையிலேருந்து உன் குழந்தை அதை குடி இதை குடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நான் எதுவுமே சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு நீ இதை கொண்டுட்டு வந்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குட்டி. நல்லா இருக்கு, வாசனையா இருக்கு குடிக்கிறதுக்கு. என்ன உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்காண்ணே? ஏதாவது வேலை வெட்டி பார்க்க முடியுதா? இல்லட்டி அக்கா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, ஒரு வேலையும் பார்க்க முடியல. உன் மொட்டைக்கார மாமியாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. முன்ன விட்டு பின்னாடி பேசுது, பின்னாடி விட்டு முன்னாடி பேசுது. ஆள் இருக்கையில் ஒரு பேச்சு, இல்லாத நேரம் ஒரு பேச்சுமா பேசுது. என்னால் தாங்க முடியலட்டி. நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. யாரை கூட்டிகிட்டு வந்து வேலை பார்க்க வச்சுக்கிறது? ஏட்டி, இப்போ என்ன உனக்கு என்ன ஆளா இல்லை? நான் என்ன வெளிநாட்டிலையா இருக்கேன்? இங்கனுக்குள்ளே 4 வீடு தள்ளி தானே இருக்கேன். என் வீட்டில் வேலையை முடிச்சுட்டு என்னத்தையும் என்னால் முடிஞ்ச வேலையை இங்கனுக்குள்ளே வந்து உனக்கு பார்த்து கொடுத்துட்டு போகிறேன். இப்போ என்ன இது என்ன ஒரு பெரிய விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஏட்டி அக்கா, நீனும் ஒரு குடும்பத்தில் இருக்க. உனக்கு உன் வீட்டில் மாமியா இருக்குது, புருஷன் இருக்காரு, 1க்கு 2 பிள்ளையே இருக்குது. எல்லாத்தையும் போட்டுவிட்டு டெய்லியும் நீ வந்து எனக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டு போக முடியுமா? அதான் தங்கச்சி சாலினியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாமான்னு பார்க்குறேன். நீ என்னட்டி சொல்கிற? சாலினியை கூட்டிகிட்டு வர்றதை பற்றி ஒன்றுமில்ல, அவன் நல்லா தான் வேலை பார்ப்பா. என்னதான் இருந்தாலும் வயசு பையன் உன் கொழுந்தனாரு அஜித் இந்த வீட்டில் தானே இருக்காரு. உன் கொழுந்தை வயசு பிள்ளை வீட்டில் இருக்கையில வயசு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறது எந்த அளவுக்கு சரியாக வரும்னு தெரியலையேட்டி. நீ இப்படி சொல்கிற, என் மாமியா அப்படி திட்டுது. நான் எதுக்கு தான் ஆளாகிறது? அப்புறம் என்னைய யாரு தான் பார்க்குறது? நான் எதுக்கு தான் மாசமாக இருக்கணும் எனக்கே தெரியல. அதுக்கு இன்னமும் பிள்ளை இல்லாமலே இருந்திருக்கலாம். இப்போ ஏன்டி ஏன் இப்போ பைத்தியம் கணக்காக பேசிக்கிட்டு இருக்கியா? வாயை முடிக்கிட்டு பேசாமல் இரு. 10 வருஷம் கடவுளாக பார்த்து அள்ளி போட்டதை ஏன்டி இப்படி வாயை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்க? வாயை மூடுறியா இல்லை ஓங்கி அறையவா? அப்புறம் பார்க்க வைக்க ஆள் இல்லாத அனாதை கழுத மாதிரி இங்கனக்குள்ளே கிடந்துக்கிட்டு பேச்சு வாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு சும்மா இருந்திருக்கலாம்லட்டி. அந்த மனுஷன் என்ன செய்ய முடியும்? முடிஞ்சதை தானே ஆம்பளை பார்க்க முடியும். எல்லாத்தையும் பார்க்க முடியுமா சொல்லு? சரி வீடு யோசிப்போம், ஏதாச்சும் ஒரு முடிவெடுப்போம். இப்போ என்ன சாலினியை கூட்டிகிட்டு வந்து துணைக்கி வச்சுக்கிறலான்னு முடிவு பண்ணியிருக்க. அதை நீ முடிவு பண்ணிட்டுதான் சொல்கிற. எனக்கு அதை பற்றிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. வயசு பையன் இருக்கிற வீட்டில் பிள்ளைய கொண்டு வந்து வைக்கிறமேன்னு யோசித்தேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி என்னன்னு பார்த்து நான் சித்திகிட்ட பார்த்து பேசுகிறேன். அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதுபடி செஞ்சுக்கிறோம், சரியா? சாலினி நல்ல பிள்ளை, அசீத்தும் நல்ல பையத்தானட்டி. அப்புறம் ஏன் நீ இவ்வளவு யோசிக்கிறேன்னு எனக்கு புரியலையே. ஆமாம் அப்படியே பெரிய நல்ல பிள்ளை. 2 பேரும் காலேஜ் போகிறோம்னு பொழுதோட வண்டியில் ஊர் சுற்றுறது எனக்கு தானே தெரியும். அன்னைக்கு பார்த்து கண்டிச்சு விட்டதுக்கப்புறம் பேசுகிறாளா என்னன்னு தெரியல. இருந்தாலும் 2 பேரையும் கொண்டுட்டு வந்து ஒரு வீட்டில் வைக்கிறது எந்த அளவுக்கு சரிப்பட்டு வரும்னு புரிய மாட்டேங்குது. இவளை நினச்சாலும் பாவமாக இருக்குது. நம்மளும் வந்து இவளுக்கு வேலை பார்த்து கொடுக்க முடியாது. சித்தியே எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து இருக்க சொல்லவும் முடியாது. வேறு வழியே இல்லை. அவளை தான் கூட்டிகிட்டு வரணும் போல் இருக்கு. சரி பார்ப்போம், மாமாட்ட பேசிட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம். சரிம்மா இருக்கு, நீ எதையும் போட்டு மனசை குழப்பிக்காத. நான் என்னன்னு பார்த்துட்டு தங்கச்சியை கூட்டிகிட்டு வரேன். நீ ஒழுங்காக சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்க, சரியா? சரிட்டி அக்கா, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கவங்க மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இம்பிட்டு நேரம் அழுதுகிட்டே கிடந்தேன். நான் பிறந்தவளை பார்க்கவும் தானே எனக்கு மனசே குளிர்ந்து போகுது. சரிட்டி சும்மா எந்த நேரமும் அழுதுகிட்டு விழுந்துக்கிட்டு இப்படி தெரியக்கூடாது. வயிற்றில் இருக்கிற புள்ள என்னத்துக்கு ஆகுறது சொல்லு? நல்லா தெம்பா சாப்பிடணும். வயிற்றுக்கு என்னத்தையாவது வேலைக்கு உள்ளே போட்டுக்கிறேன்னு நம்ம பட்டினியாக கிடக்கிறோமா இல்லை நம்ம வயிற்றில் இருக்கிற புள்ள பட்டினியாக கிடக்கா? அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையாக நல்லா சாப்பிடு, சரியா? அக்கா வந்து பார்க்குறேன், போயிட்டு வரவா? பிள்ளைய பள்ளிக்கூடத்தை விட்டு வந்துருங்க, போயிட்டு வரவாம்மா? அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னே முகிர்ந்த நறுங்கனியே, முன்னைக்கு முன்னே முகிர்ந்த நறுங்கனியே,
கன்னிக்குமரி 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 கடல் கொண்ட நாட்டினையே கன்னிக்குமரி கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டினையே. நிம்மி நிம்மி ஏதாவது விளையாடலாமா? எனக்கு போர் அடிக்குது டீ. ஏய், எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் கூட அறிவே இல்லை. விளையாடவான்னு கூப்பிடுற, பேசாம போடி என்கிட்ட. ஆமா, இப்பதான் நீ ஃபர்ஸ்ட் லெசனே படிக்கிறியா? நான் எந்த லெசன் படிச்சா உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போட்டி ஃபஸ்ட்டு. நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் லெசனே உட்காந்து படிச்சிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? உனக்கு தெரியுமா இப்போ நான் ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கிறேன்னு? தேவையில்லாம பேசிட்டு இருக்காம பேசாம ஓடிடு. செந்தமிழே நறுந்தனியேன்னு சொன்னியே, அது ஃபர்ஸ்ட் லெசன் தானே? நான் உன் தமிழ் புக்கை எடுத்து பார்த்திருக்கேன், பொய் சொல்லாத. அம்மா அம்மா இங்க பாருமா, இவன் என்ன படிக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காமா. பிங்கு, எதுக்கடி இப்ப அக்காவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற? பேசாம போட்டி எங்கிட்ட அவ உட்காந்து படிக்கட்டும். அம்மா, அவ இப்பதாம்மா தமிழ் புக்ல ஃபர்ஸ்ட் லெசனே உட்காந்து படிச்சிட்டு இருக்கா. ஐயோ ஐயோ, உன் மகளை நீ நல்லா நம்பி ஏமாந்துட்டு இருக்கமா. அவளுக்கு ஒண்ணுமே தெரியல, சரியான மக்கு பண்டாரம்மா. அம்மா இங்க பாருமா, தேவையில்லாம பேசிட்டு இருக்கா, பேசாம போ சொல்லுங்க. நான் படிச்சிட்டு இருக்கேன், தேவையில்லாம உட்காந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு பால் விளையாடவா அது விளையாடவான்னு கூப்பிட்டு இருக்காமா. இந்த ரெட்டி பப்ளிக் பரீட்சைக்கு படிக்கிற பிள்ளைய ஏன்டி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கற? பேசாம உன் சோழி பார்த்துட்டு போட்டி அவ படிக்கிட்டே. அம்மா, அவ ஃபர்ஸ்ட் லெசனே இப்பதான் படிக்கிறான்னு சொல்றேன், நீ பப்ளிக் பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்கான்னு சொல்ற. அவ கண்டிப்பா இந்த வருஷம் ஃபெயிலா போயிடுவா, பாத்துக்கிட்டே இருவேன். இரு, உன்னை அப்பாட்ட சொல்லி கொடுக்குறேன். அவ உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறது கூட தெரியாம லூசு மாதிரி என்னைய அடிக்கிறமா நீ. ஏய், அவளுக்கு பப்ளிக் பரீட்சைக்கு படிக்கிறவளுக்கு படிக்க தெரியாது. உன்னை வாய்ப்ப வந்து அவளை வேவு பார்க்க சொல்லிச்சு. உன் சோழி பார்த்துட்டு போட்டி அவளுக்கு தெரியும். புள்ள பப்ளிக் பரீட்சை எழுத போகையில பெயிலா போயிடுவேன், அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு வாயை வச்சுக்கிட்டு இருக்க. நான் இந்த ஊர்ல உள்ளவள்கிட்ட எல்லாம் என் மகதான் இந்த பள்ளிக்கூடத்திலேயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவானே எம்பிட்டு பெருமை பீத்திக்கிட்டு திரியிறேன். நாய் என்ன வார்த்தை சொல்லுதுவாரு, ஒழுங்கு மரியாதையா போறியா இல்லையா? நீ போய் புக் எடுத்து வச்சு படிப்போ. ஏய், நீ இப்ப தன்னட்டி ஃபர்ஸ்ட் லெசனே படிக்கிற, நீ எப்படி பள்ளிக்கூடத்திலேயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவ? அம்மா தான் லூசு மாதிரி பேசுறானா, உனக்கு எங்கிட்டி போச்சு அறிவு? நீனாவது சொல்லிட்டி அம்மையை ஏமாத்தாம. ஏய், இன்னும் ஒரு நிமிஷம் எனக்குள்ள நின்று பேசிக்கிட்டு இருந்தேன், உன் கொண்ட முடிய பிடிச்சி ஆஞ்சு போடுவேன். ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. நானே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுக்காண்டி மாங்கன்னு படிச்சுட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணி என்னோட படிப்பை கெடுக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் அவ்வளவுதான், கிளம்பு மரியாதையா. நாளைக்கு பரீட்சை வச்சுட்டு பப்ளிக் எக்ஸாமுக்கு முதல் பாடப்பை இப்பதான் படிச்சிட்டு இருக்கா. இவெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க போறாளாம். இதை அந்த அம்மையும் நம்பிட்டு கிடக்கு. என்னவோ பண்ணி தொலைங்க, நான் போறேன். நிம்மி, அம்மா காப்பி ஓட்டி எடுத்துட்டு வரவா, சூசு போட்டு எடுத்துட்டு வரவாமா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. இவ படிச்சு கிளிக்கிற கிளிக்கு இவளுக்கு ஜூஸ் காஃபி எல்லாம் ஒரு கேடு பாரு. ஜூஸ் வேணாம்மா, காஃபியே கொண்டுட்டு வாங்க, அப்பதான் தூக்கம் வராம இருக்கும். எனக்கு காஃபி வேணாம்மா, ஜூஸே கொடுங்க. எந்த ஜூஸா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்டுக்குவேன். நீ கிழிச்ச கிளிக்கு உனக்கு ஜூஸ் வருதான் கேடு. காலையில இருந்து என்னட்டி படிச்சு கிழிச்ச நீனு? ஜூஸ் வேணுமா? ஜூஸ் ஒழுங்கா புக் எடுத்து வச்சு 1 மணி நேரமாச்சு படி. அதுக்கப்புறம் ஜூஸ் தர்றதா வேணாதானே அம்மா முடிவு பண்ணிக்கிறேன், சரியா? நான் போய் அக்காக்கு காப்பி ஓட்டி எடுத்துட்டு வரேன். புள்ள காலையில இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. ஏட்டி, நீ இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த அன்னை மொழியை பாடத்தை தான் படிச்சுக்கிட்டு இருக்கிற. இன்னும் அன்னை மொழியே அப்படின்னே உட்கார்ந்துகிட்டு இருக்க. நீ எப்படி மற்ற பாடத்தெல்லாம் படிச்சு பப்ளிக் எக்ஸாம் எழுத போவ? உன்னை கேட்டாங்களா? இல்ல உன்னை கேட்டாங்களான்னு கேக்குறேன். எனக்கு தெரியும் படிக்கிறவளுக்கு. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. நடத்து. நல்ல தெம்பா டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு படிக்கிறீங்களோ? ஃபர்ஸ்ட் பாடத்தையே ஒரு வருஷமா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறவ இவ அப்படியே பரீட்சை எழுதி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி பாஸ் பண்ணிடுவாளாம். ஃபர்ஸ்ட் மார்க் நானும் பார்க்க தானே போறேன். நீ வாங்குற ஃபர்ஸ்ட் மார்க்க? சரி, நீ ஃபர்ஸ்ட் பாஸ் பண்றியான்னு பாக்குறேன். அம்மா, இங்க வந்து இவளை பாருமா. அம்மா தாயே, போதும் நிறுத்து, நான் ஒண்ணுமே சொல்லல. நீ படிமா படி. அன்னை மொழியை ஆரம்பி. அந்த பயம் இருக்கணும். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. அம்மா, இப்ப எதுக்குமா என்ன அடிச்சுக்கிட்டே இருக்க நீ? புள்ள காலையில எந்திரிச்சதுல இருந்து மூச்சு விடாம உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை போட்டு என்ன டீனுக்குள்ள உட்காந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. அவ விட்ட அன்னை மொழி 6 வருஷம் படிப்பா. அவ விடிய உட்காந்து படிக்கிறான்னு சொல்றாங்க. அந்த வீட்டுல என் பேச்ச யாருமே கேட்க மாட்டீங்களா? நிம்மிக்குட்டி, இந்தம்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. காலையில இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறவரு இந்த காப்பியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம், சரியா? சரிம்மா, அங்கனுக்குள்ள வச்சுட்டு போங்க, நான் எடுத்துக்கிறேன். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. சரிம்மா, படிச்சுக்கிட்டே இருக்காம காப்பி எடுத்து குடி, ஆறி போயிடும், சரியா? ஓகேம்மா. அன்னை மொழியே அழகார்ந்த. புள்ள எம்புட்டு நேரமா உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்து படிக்கிறா. நம்ம புள்ளதான் அந்த பள்ளிக்கூடத்திலேயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க போறா.
அம்மா அக்காவுக்கு மட்டும் காஃபி, எனக்கு ஜூஸ் கேட்டேன் கொண்டுட்டு வரல. உன்னைய புக் எடுக்க சொல்லி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. புக் எடுத்து 1 மணி நேரமாவது உட்காந்து படி. உனக்கு என்ன ஜூஸ் வேணுமோ போட்டு தரேன்னு சொன்னா இல்லையா? புக் எடுத்து கேட்டி கையில நீனே எடுத்து ஏதாவது உட்காந்து படி. பரிச்சை இருக்கிறது கொஞ்சம் கூட இது இல்லாம நீ பாட்டில் உட்காந்து விளையாட கூப்பிட்டுக்கிட்டு இருக்கவள. அம்மா, அறிவே இல்லாத ஒருத்தி ஒரு பாடத்தை 1 வருஷமாக படிச்சும் ஃபெயிலா போகலாம். ஆனால் அறிவில் சிறந்த பேரொருத்தி எல்லா பாடத்தையும் படிக்காமலே பாஸ் ஆகலாம். அடடா ஆச்சரியக்குறி. அதுதான் பிங்கு. எப்படிமா இருக்கு? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிள்ளைய காலையில இருந்து பெயிலா போயிடுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருன்னு சொல்றனா இல்லையா? இந்த வீட்டில் நான் மட்டும் ஏன் அடி வாங்கி சாகிறேன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? கடவுளே கடவுளே. அடடா, நிறம் சுவை திடம் அனைத்தும் கலந்த ஒரு கலவையாக எங்கள் அம்மா போட்ட காப்பி. அம்மா, எனக்கு ஜூஸ் வேணும். காபி மட்டுமாவது கொண்டுட்டு வாமா. வெள்ளக்கமாத்தை எடுத்துட்டு வந்தேன்னு வையே. எனக்கு ஒண்ணுமே வேணாம்மா. என்ன சுவை, என்ன சுவை. அம்மா, அக்கா வேணுக்குன்னு என்ன பார்க்க வச்சு உருன்னு குடிக்கிறாமா. ஒழுங்கு மரியாதையா புக் எடுத்து வச்சு படிக்கிறியா இல்ல வெள்ளக்கமாத்தை எடுத்துட்டு வரவாட்டி? உங்க காப்பி வேணா, ஒண்ணு வேணாம். அடடே நிம்மி, காலையில எந்திரிச்சு உட்காந்து படிக்கிற போல் இருக்கு. வெரி குட் வெரி குட். அப்படித்தாம்மா படிக்கணும். நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும், சரியா? சரிப்பா, படிக்கிறேன்ப்பா. என்ன பிங்கு, நீ என்ன இப்படி உட்காந்துருக்க? அக்கா எப்படி படிக்கிறா உட்காந்து? நீ புக் எடுத்து வச்சு படிக்கலையா? ஐயோ, இப்பதான் அம்மா திட்டுன்னு திட்டிட்டு போனா. அடுத்து அப்பா வேற வந்து அர்ச்சனை ஆரம்பிச்சிட்டாரே. அப்பா, அறிவில் சிறந்த ஒருத்தி. சொல்லு, அறிவில் சிறந்த ஒருத்தி என்ன டீ? ஒன்னும் இல்லம்மா, புக் எடுத்து வச்சு படிக்கிறேன்னு சொன்னேன். போய் புக் எடுத்துட்டு வந்து அப்பாட்ட கொடுத்து சொல்லி கொடுக்க சொல்லு போ. காலையில எந்திரிச்சதுல இருந்து இந்த திண்ணையிலேயே உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பத்தா கணக்கா எப்படி வியாக்கியானம் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க பத்தியிலாங்க. மாமா, தண்ணி லிட்டர் வரையும் குடிக்கிறீங்களா? இல்லம்மா நிக்கிலி, வேணாம் பரவாயில்ல இருக்கட்டும். இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். நீ போய் அடுப்புல போய் வேலையை பார்ப்போ. சரி மாமா, சரி. ஏய், புக் எடுத்துட்டு வர சொல்லி எம்பட்டு நேரம் ஆச்சு. நீ போ நிக்கிலி, நான் பிள்ளைய பாத்துக்கிறேன். நீ போ. என்னம்மா பிங்கு, படிக்கலாமா? ஏதாவது டவுட்னா அப்பா கேளு, அப்பா சொல்லித்தரேன், சரியா? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. ஐயோ, ஆரம்பிச்சிட்டாளே. அன்னை மொழியை ஆரம்பிச்சிட்டாளே. ஏம்மா நிம்மி, எந்திரிச்சிட்டே உட்காந்து படிமா. இல்லப்பா, என்னை படிக்க விடாம பண்றதுக்குன்னு இங்க ஒரு குரங்கு காத்துக்கிட்டு இருக்கு. நான் உள்ளேக்கே போய் உட்காந்து படிச்சுக்கிறேன்ப்பா. சரிம்மா சரி போய் படிப்போ. அப்பா, அவ உள்ளேக்கு போய் உட்கார்ந்தாலும் அன்னை மொழியை தான்ப்பா படிப்பா. பொடி எருமை, மாடு, நாய், பன்னி, கழுத, குரங்கு. பிங்கு, அக்கா அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. அவ உன்னை விட பெரிய பிள்ளைல. அக்காவை மரியாதையா பேசணும், சரியாம்மா? ஆமா, அப்படியே பெரிய பிள்ளை. பெரிய இவ பாருங்க, சும்மா என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காப்பா. ஸ்கூல்லையும் இப்படிதான். அவ ஃப்ரெண்ட்ஸுகளோட போகும்போதெல்லாம் அக்கான்னு கூப்பிடுவேனா, அப்பெல்லாம் இப்படிதான் என்னை ஏன் அக்கான்னு கூப்பிடுற, என் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி என்கிட்ட வந்து பேசாதன்னு சும்மா என்னை அடிப்பாப்பா. சரிதா, அக்கா தங்கச்சிலாம் அப்படித்தான். அதுக்கு என்ன செய்யறது? அப்பத்தானே அவன் நல்லா ஜாலியா இருக்கேன். அவ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி, அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடிலாம் ஸ்கூல்ல கிரவுண்ட்ல நிக்க வச்சு என்ன அடிக்கிறது உங்களுக்கு ஜாலியா இருக்குமா? சரி விடு, நம்ம அக்கா தானே. நான் அப்பா சொல்லி கண்டிச்சு வைக்கிறேன், சரியா? இனிமே அக்கா உன்னை அடிக்க மாட்டான். இப்ப ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு, என்னவா இருக்கும்? அம்மா, இப்ப ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு இல்லம்மா? என்ன சவுண்டுமா? ஒரு சவுண்டும் கேட்கல, பேசாம படு. காலையில அக்கா பரீட்சைக்கு எழுப்பிட சொல்லியிருக்கா, சீக்கிரம் எந்திரிக்கணும். மவளே, என்ன இவ கிண்டல் பண்ற? இருட்டி, இன்னைக்கு உனக்கு இருக்கு ஆப்பு. எனக்கு மட்டும்தான் கேட்டுச்சோ? என்ன சவுண்டா இருக்கும்? அம்மா, வேணாம், மறுபடி கேட்டா அம்மா அடிக்கும். நிம்மி, அக்கா, ஏதோ சவுண்ட் கேக்குதுக்கா. அக்கா. என்னடி ஏன் கத்திக்கிட்டே கிடக்கிற காதுக்குள்ள வந்து? இப்ப நீ ஏன் ஒரு மாதிரி பார்த்த? நான் ஒரு மாதிரியும் பார்க்கல, 2 மாதிரியும் பார்க்கல. எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, பேசாம விழுந்து படு. இல்லைன்னா என்கிட்ட அடி வாங்கி சாகாத சொல்லிட்டேன். நம்மளுக்கு மட்டும்தான் ஒரு மாதிரி கேக்குது, எல்லார் மூஞ்சியும் ஒரு மாதிரி ஆகுது. நம்பிட்டா அப்படியே பயந்துகிட்டே இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம கிடக்கட்டும், நம்ம நல்லா தூங்கும். அம்மா, நான் காலையில வெள்ளனை எந்திரிக்கணும், பேசாம விழுந்து படுக்க போறியா இல்லையா? படுக்கிறேன்.